ஹலோ காய்ஸ், நம்ம கார்த்திக் கதையில மார்ச் 16 என்ன நடக்க போகுது அப்படிங்கறத பத்தி இந்த வீடியோல இப்ப நம்ம பார்க்கலாமா? நம்ம ஹீரோ என்ன பண்றாருன்னா, இத்தனை நாள் வில்லி என்ன பண்ணாங்க அப்படிங்கறத ஆதாரத்தோட நிரூபிச்சிடுறாரு. இத பார்த்துட்டு ரேவதியை அவங்க அம்மாவை பார்த்து, பாத்தியாமா, இத்தனை நாளும் என் புருஷன் தான் இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காரு அப்படின்னு அவர் மேல பழி போட்டீங்கல்ல. இப்ப அவர் மேல எந்த தப்பும் இல்லை அப்படிங்கறத நீங்க புரிஞ்சிருப்பீங்க. சித்தி தான் இது எல்லாத்தையுமே பண்ணாங்க அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிட்டீங்களாமா அப்படின்னு சொல்லி கேட்க, ஈஸ்வரி சொல்றாங்க, எனக்கு கொஞ்சம் கூட நம்பவே முடியல. ஏன் தங்கச்சியா எனக்கு எதிரா இவ்வளவு பெரிய விஷயத்த பண்ண அப்படின்னு எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு அப்படின்னு பேசுறாங்க. அப்ப ஹீரோயின் சொல்றாங்க, இங்க பாருங்கம்மா, சித்தி அப்படிதாம்மா, இத்தனை நாளும் நமக்கு எதிரா நம்ம குடும்பத்துக்கு நிறைய சதிகளை பண்ணாங்க. இப்ப கண்டுபிடிச்சதோட எஸ்கேப் ஆகலாம் அப்படின்னு பாக்குறாங்க. இங்க பாருங்க சித்தி, இதோட போதும், உங்க நாடகத்தை நிற்பாட்டிக்கோங்க அப்படின்னு. அப்ப வில்லி அவங்க அக்காவோட கால்ல விழுந்து கெஞ்ச போக, அப்ப அந்த இடத்துக்கு அதிகாரிங்க வராங்க. வந்துட்டு ஈஸ்வரிய பார்த்து, இங்க பாருங்க மேடம், நகை காணாம போயிட்ட அப்படின்னு புகார் கொடுத்தீங்க, அதுக்கு தக்கன இவங்களை நாங்க கைது பண்ணிதான் ஆகணும் அப்படின்னு வில்லிய அந்த இடத்துல இருந்து கூட்டிட்டு போறாங்க. வில்லிக்கு எதுவுமே பேச முடியல. ஈஸ்வரிக்கு நடக்கிறது எல்லாத்தையும் பார்த்து ரொம்ப ஷாக்கிங்கா இருக்கு. அப்ப நம்ம ரேவதி நேரா அவங்க அம்மா கிட்ட போயிட்டு, இங்க பாருமா, இப்ப கூட ஒன்னும் டைம் ஆகல, என் புருஷனை நீங்க மருமகனா ஏத்துக்கிடுங்கம்மா. அவரால நம்ம குடும்பத்துல யாருமே எந்த வகையிலயுமே பாதிக்கப்பட்டதில்ல. மாறா எல்லாருமே அவரால நன்மை மட்டும்தான் அடைஞ்சுகிட்டு இருக்கோம். இது வரைக்கும் யாரும் கெட்டதை அனுபவிச்சது கிடையாது. அம்மா, தயவு செஞ்சு சொல்றதை கேளுங்க. என் புருஷன் மாதிரி ஒருத்தர் கிடைச்சதுக்கு நீங்க ரொம்ப கொடுத்து வச்சிருக்கிறோம் மருமகனா. அதனால சொல்றதை கேளுங்கம்மா அப்படின்னு சொல்லி கேட்க, ஈஸ்வரி சொல்றாங்க, இங்க பாரு, எனக்கு எதையுமே நம்ப முடியல, என்னை விட்டுரு அப்படின்னு வீட்டுக்குள்ள போறாங்க. அப்ப ராஜா நேரா ஹீரோவை பார்த்து, மாப்பிள்ள, ஏன் இப்படி வெளியில நிக்கிறீங்க, வாங்க, அதான் உங்க மேல எந்த தப்பும் இல்லை அப்படின்னு நிரூபிச்சாச்சுல்ல, அப்புறம் ஏன் மாப்பிள்ள வெளியில நிக்கிறீங்க, நீங்க வாங்க மாப்பிள்ள அப்படின்னு சொல்லிட்டு ராஜா நேரா ஹீரோவோட கைய பிடிச்சு வீட்டுக்குள்ள அழைச்சிட்டு வராரு. இன்னொரு பக்கம் ஈஸ்வரிக்கு பயங்கர ஷாக்கிங்கா இருக்கு. அவங்க அம்மாவோட போட்டோ கிட்ட போயிட்டு, அம்மா, என்னை சுத்தி என்ன நடக்குதுன்னே தெரியல. என் தங்கச்சி எனக்கு துரோகம் பண்ணிருக்கா இத்தனை நாளும், கொஞ்சம் கூட என்னால நம்பவே முடியல. நான் அவ மேல எவ்வளவு நம்பிக்கை வச்சிருந்தேன். அவ எனக்கு அவ்வளோ நல்லது பண்ணிருக்கா. ஆனா இந்த அளவுக்கு அவ எல்லாத்தையும் மறந்துட்டு எனக்கு எதிரா இவ்வளவு பெரிய சதி திட்டத்தை போடுவா அப்படின்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை அப்படின்னு அவங்க அம்மாவோட போட்டோ கிட்ட நின்று வரி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்ப ரேவதி என்ன பண்றாங்கன்னா, அவங்க அம்மா கிட்ட அம்மா, எல்லாம் நடந்தது நடந்ததாவே இருக்கட்டும், சோ இது வரைக்கும் அத நினைச்சு நீங்க என்ன பண்ண போறீங்க, எல்லாத்தையும் மறந்துருங்கம்மா அப்படின்னு சொல்ல, அவங்களும் சரிடி அப்படின்ட்டு அவங்க ரூமுக்கு போறாங்க. இன்னொரு பக்கம் பொழுது விடியுது. இன்னொரு பக்கம் அந்த வில்லனுக்கு விஷயம் தெரிய வருது, அவங்க பொண்டாட்டியா அதிகாரிங்க கூட்டிட்டு போயிட்டாங்க அப்படின்னு. இதை கேட்டதும் சிவனாண்டி நேரா அங்க அதிகாரிங்களை போய் பாக்குறாரு. அதிகாரிங்க சொல்றாங்க, சார், யார சார் பாக்கணும்? சிவனாண்டி சொல்றாரு, நான் என்னோட பொண்டாட்டியை பாக்குறதுக்காக வந்திருக்கேன். அதிகாரிங்களும் சரிங்க சார், போய் பாருங்க அப்படின்னு சொன்னதும் அவரு நேரா உள்ளார போறாரு. அங்க போயிட்டு நேரா சந்திராவை பாக்குறாங்க. சந்திராவை பார்த்துட்டு, சந்திரா, உன்னை இந்த நிலைமையில பாக்குறதுக்கு மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. இது எல்லாத்துக்கும் காரணம் அந்த டிரைவர் பையதானே? அப்ப வில்லி சொல்றாங்க, ஆமாங்க, அவன் இப்படி ஒரு சூழ்ச்சி முறையை பயன்படுத்துவான் அப்படின்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை அப்படின்னு. அப்ப முத்து அந்த இடத்துக்கு அடிச்சு பிடிச்சு ஓடி வராரு. அப்ப முத்துவை பார்த்துட்டு சிவனாண்டி சொல்றாரு, சித்தப்பா, இத்தனை நாள் நீ எங்க போன அப்படின்ட்டு. அவரு சொல்றாரு, மருமகனே, அவனுங்க 2 பேரும் பிளான் பண்ணிட்டானுங்கடா, அதை நான் கேட்டுட்டேன், எப்படியாவது உன்கிட்ட சொல்லலாம் அப்படின்னு ஓடி வரும் பொழுதுதான் அவன் டக்குன்னு என்னை பிடிச்சு கொண்டு போய் மோட்டர் கொட்டாயில கட்டி போட்டு விட்டுட்டான். இல்லைன்னா நான் இந்நேரம் உன்கிட்ட உண்மையை சொல்லியிருப்பனே, எந்த பிரச்சனையும் நடந்திருக்காதே. இதை கேட்டதும் சிவனாண்டி சொல்றாரு, அப்படியா சித்தப்பா, அந்த டிரைவர் பையன் இந்த அளவுக்கு பிளான் பண்ணுவான் அப்படின்னு நான் கூட எதிர்பார்க்கவே இல்லை. இப்ப என்ன பண்றேன்னே எனக்கு ஒண்ணுமே புரியல. அதுக்கு அவர் சொல்றாரு, இங்க பாருடா மவனே, இது எல்லாத்துக்கும் காரணமான அந்த டிரைவர் பையல விடவே கூடாது. அவனுக்கு சரியான ஒரு தண்டனையை வாங்கி கொடுக்கணும். அதுக்கு இவர் சொல்றாரு, கண்டிப்பா வாங்கி கொடுக்கலாம் அப்படின்ட்டு. அதே நேரம் வில்லி சொல்றாங்க, சரி, என்னை எப்படியாவது வெளியில கொண்டு வரதுக்கு ட்ரை பண்ணீங்களா? அப்ப சிவனாண்டி சொல்றாரு, இங்க பாரு, நான் லாயரை வர சொல்லிட்டேன், அவர் இன்னும் கொஞ்ச நேரத்துல உனக்கு ஜாமீன் கொண்டு வந்து வருவாரு. இதை கேட்டதும் வில்லியும் சரி அப்படிங்கிறாங்க. அதே நேரத்துல அந்த இடத்துக்கு வக்கீல் வராங்க. வக்கீல் நேரா அதிகாரிங்க கிட்ட நம்ம வில்லிக்காக ஜாமீனை கொடுத்து நேரா வில்லிய வெளியில கூட்டிட்டு வராங்க.
அதிகாரிங்க நேரா வில்லிய பார்த்து, இங்க பாருங்க, இதுக்கப்புறம் இந்த மாதிரி வந்துட்டு தப்பு பண்ற வேலை வச்சுக்காதீங்க. இப்ப நீங்க கையெழுத்து போட்டு போறீங்க, அதே மாதிரி ஒரு 5 டேஸ்க்கு நீங்க கையெழுத்து போட்டு ஆகணும். உங்க மேல எந்த தப்பும் இல்லை அப்படின்னு நிரூபிச்சிட்டீங்கன்னா உங்களை நாங்க விடுதலை பண்ணிடுவோம். இது கேட்டதும் வில்லியும் சரி அப்படின்னு சொல்லிட்டு வெளியில வராங்க. அப்ப வில்லி சொல்றாங்க, இந்த அளவுக்கு நான் அவமானப்பட்டதுக்கு காரணம் என் அக்கா தான். இனிமே அவளை நான் நேரடியா எதிர்க்க போறேன். இனிமே அவளுக்கும் எனக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை அப்படின்னு. இதை கேட்டதும் முத்து சொல்றாரு, ஆமா வருமவளே, இனிமே உனக்கும் அவளுக்கும் என்ன சம்மந்தம்? அவளால நீ எந்த அளவுக்கு கஷ்டப்பட்டுட்ட. இனிமே அவ நமக்கு எதிரி அப்படின்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோ அந்த இடத்துக்கு வராரு. வந்துட்டு, என்ன மறுபடியும் என் குடும்பத்தை எப்படி பழி வாங்குறது அப்படின்னு மாறி மாறி திட்டமிட்டுக்கிட்டு இருக்கீங்களா? இனிமே நீங்க என்ன ட்ரை பண்ணாலும் என் குடும்பத்தை உங்களால பழி வாங்கவே முடியாது. ஏன்னா எங்க அத்தை எப்பவுமே நல்லதுக்காக மட்டும்தான் யோசிப்பாங்க. அவங்களுக்கு அவங்க குடும்பம் ரொம்ப முக்கியம். சோ கண்டிப்பா உங்களால ஏதாவது என் குடும்பத்துக்கு ஆபத்து வந்துச்சு அப்படின்னா அத்தை இனிமே கண்டிப்பா உங்களை சும்மா விட மாட்டாங்க. இத்தனை நாளும் அவங்க தங்கச்சி நல்லதுதான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு நினைச்சாங்க. பட் எப்போ அவங்களுக்கு தன்னோட தங்கச்சி தனக்கு எதிராக அந்த சதி வேலைகளை பண்ணியிருக்கா அப்படின்னு தெரிஞ்சிச்சோ, அத்தை முடிவு பண்ணிட்டாங்க, இனிமே இவங்க இந்த வீட்டுக்குள்ளேயே வரக்கூடாது அப்படின்னு. சோ இனிமே நீங்க என்ன ட்ரை பண்ணாலும் அத்தை கண்டிப்பா உங்களை நம்பவே மாட்டாங்க அப்படின்னு. அப்ப வில்லி சொல்றாங்க, ஏ டிரைவரை பையலே, உன்னால தாண்டா இவ்வளவு பிரச்சனையும், நான் கண்டிப்பா உன்னை பழி வாங்காம இருக்க மாட்டேன். அப்ப ஹீரோ சொல்றாரு, உங்களால முடிஞ்சதை பாத்துக்கிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ சொல்றாரு, உங்களை எச்சரிச்சுட்டு போறதுக்காக தான் வந்தேன். மறுபடியும் என்ன பழி வாங்கணும் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது ஒரு பிரச்சனைய பண்ணீங்க, கண்டிப்பா நான் சும்மா இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ அந்த இடத்துல இருந்து போறாரு. முத்து சொல்றாரு, டேய் இவனை விடவே கூடாதுடா அப்படின்னு. அதுக்கு சிவனாண்டி சொல்றாரு, ஆமா சித்தப்பா, இவனை விடவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் ரேவதி நேரா அவங்க அம்மா கிட்ட போயிட்டு, அம்மா, அவர் இந்த குடும்பத்துக்காக அடுத்தடுத்து நல்லதுதான் பண்ணிக்கிட்டு இருக்காரு. ஆனா நீங்க அவரை புரிஞ்சுக்காம இப்படி அவர் மேல கோவமா இருக்கிறது எந்த வகையில நியாயம்? இங்க பாருமா, அவர் மாதிரி ஒரு புருஷன் கிடைச்சதுக்கு நான் ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணும். நீங்க தயவு செஞ்சு எனக்கு 2வது கல்யாணம் பண்ணணும், விவாகரத்தை ஏற்பாடு பண்ணணும் அப்படிங்கிற முடிவு எல்லாத்தையுமே விட்டுட்டு என்னையும் அவரையும் சேர்த்து வைக்கிறதுக்கான வழிய பாருமா. இதை கேட்டதும் ராஜா சொல்றாரு, ஆமாரே ஈஸ்வரி, மாப்பிள்ள மாதிரி ஒருத்தர் நம்ம பொண்ணுக்கு கிடைச்சிருக்கிறதுக்கு ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணும். ஆனா நீ என்னடான்னா அவரை பத்தி கொஞ்சம் கூட புரிஞ்சுக்காம நீ இப்படி பேசிக்கிட்டு இருக்க அவரை. என்னை பொறுத்த வரைக்கும் நீ இப்படி பண்றது கொஞ்சம் கூட எனக்கு பிடிக்கவே இல்லை. நீ மாப்பிள்ளைய தயவு செஞ்சு ஏத்துக்க அப்படின்னு சொல்ல, உடனே ஈஸ்வரி சொல்றாங்க, நானும் ரொம்ப நேரமா அவன்கிட்ட மன்னிப்பு கேட்கணும் அப்படின்னு தான் யோசிக்கிறேன். நான் பண்ணது எல்லாமே தப்புதான். 200 பவுன் நகையை அவன் தான் எடுத்துட்டான் அப்படின்னு அதிகாரிங்க கிட்ட அவனை பிடிச்சு கொடுக்க பார்த்தேன். சோ எல்லாமே ஏன் தப்புதான். சோ நான் கண்டிப்பா அவன்கிட்ட மன்னிப்பு கேட்டுதான் ஆகணும் அப்படின்னு நம்ம ஹீரோ அந்த பக்கமா வராரு. அப்ப ஈஸ்வரிய நேரா ஹீரோவை பார்த்து, ஒரு நிமிஷம் நில்லுங்க அப்படின்னு சொல்ல, நம்ம ஹீரோ சொல்றாங்க, சொல்லுங்க ஏதாவது முக்கியமான விஷயமா? ஈஸ்வரி சொல்றாங்க, ஆமா, ரொம்ப முக்கியமான விஷயம்தான். இத்தனை நாளும் நடந்த விஷயம் எல்லாத்துக்கும் நீதான் காரணம் அப்படின்ட்டு உண்மையில நான் அவ்வளவு பெரிய பழிய போட்டேன். பழி போட்டது ரொம்ப பெரிய தப்பு அப்படின்னு இப்பதானே புரிஞ்சுக்கிட்டேன். என்ன மன்னிச்சிரு. அப்ப ஹீரோ கேக்குறாரு, அத்தை என்னத்தை என்கிட்ட மன்னிப்பு கேக்குறீங்க? இங்க பாருங்க, நம்ம குடும்பம் உத்தமையாவும் நல்லா இருக்கணும் அப்படிங்கறதுக்காக தான் நான் இவ்வளவும் பண்ணிக்கிட்டு இருக்கேன். நீங்க தயவு செஞ்சு இப்படியெல்லாம் என்கிட்ட மன்னிப்பு கேட்காதீங்க. உங்களுக்கு ஒரே ஒரு சந்தேகம் தான், பாட்டி இப்படி பண்ணதுனாலதான் உங்களுக்கு அவ்வளவு பெரிய கோவம். ஆனா அந்த பாட்டியால உங்க அம்மா அப்படி ஆகல அப்படிங்கிறத நிரூபிக்கிறதுக்கான ஆதாரத்தை தான் நான் தேடிக்கிட்டு இருக்கேன். அதே நான் உங்ககிட்ட நிரூபிச்சேன் அப்படின்னா நீங்க புரிஞ்சுப்பீங்க. நம்ம வீட்டுல உள்ள பிரச்சனை எல்லாமே அடுத்தடுத்தா சரியாயிரும். கண்டிப்பா நான் சீக்கிரம் நிரூபிப்பேன். உங்களுக்கு எங்க மேல உள்ள கோவமும் போகும். சீக்கிரம் பாட்டியையும் கூட்டிட்டு வருவேன். ஈஸ்வரி சொல்றாங்க, நான் அதை பத்தி பேச விரும்பல. நான் உண்மையில அடுத்தடுத்தா பல பழிகளை போட்டிருக்கேன். சோ அந்த பழிகளை போட்டதுக்கு நான் உன்கிட்ட மன்னிப்பு கேட்டுதான் ஆகணும். சோ அதுக்காக தான் மன்னிப்பு கேட்கிறேன். அதுக்கு ஹீரோ சொல்றாரு, பரவாயில்லத்த, என்கிட்ட நீங்க மன்னிப்பு கேட்கணும் அப்படின்னு அவசியம் இல்லை. அப்போ ஈஸ்வரி சொல்றாங்க, என் தங்கச்சி இப்படி ஒரு வேலையை பண்ணியிருக்கா. அதுக்கு ஹீரோ சொல்றாரு, இங்க பாருங்கத்த, இப்பயாவது அவங்கள பத்தி நமக்கு தெரிஞ்சிச்சே, அது ரொம்ப பெரிய விஷயம்தான், நல்லதும் தான். அதனால நான் சந்தோஷப்படுறேன். இதை கேட்டுதான் அவங்களும் சரி அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறமா ஈஸ்வரி நேரா அவங்க ரூமுக்குள்ள போறாங்க. ராஜா நேரா ஹீரோவை பார்த்து, மாப்பிள்ள, இது வரைக்கும் ஈஸ்வரி யார பார்த்தும் மன்னிப்பு கேட்டதே கிடையாது. ஆனா உங்களை பார்த்து கடைசியா மன்னிப்பு கேட்டிருக்கா. எனக்கு பார்க்கும் பொழுது எவ்வளவு சந்தோஷமா தெரியுமா இருந்துச்சு. ஈஸ்வரி புரிஞ்சுக்கிட்டு மன்னிப்பு கேட்கிறா, அதுவே பெரிய விஷயம் தானே. அப்ப ஹீரோ சொல்றாரு, ஆமா மாமா,
இருந்தாலும் அத்தை என்கிட்ட மன்னிப்பு கேட்டது எனக்கு கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கு. அதுக்கு ரேவதி சொல்றாங்க, இங்க பாருங்க, அம்மா எத்தனை தடவை உங்களை அந்த அளவுக்கு பேசியிருக்காங்க. சோ அம்மா பேசினதுக்கு மன்னிப்பு கேட்டதுல எந்தவித தப்பும் இல்ல. நீங்க ரொம்ப பெரிய மனுஷரா இருக்கலாம், அதுக்காக இந்த அளவுக்கெல்லாம் நீங்க பெரிய மனுஷனா இருக்க வேண்டிய அவசியம் இல்ல. எங்க அம்மா பண்ணது தப்புதான். எங்க அம்மா உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுதான் ஆகணும். சோ நீங்க ஓவரா பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் அந்த இடத்துல இருந்து போறாங்க. நம்ம ஹீரோயின் போனதோட ராஜா நேரா ஹீரோவை பார்த்து, மாப்பிள்ள அவ மன்னிப்பு கேட்டா அப்படின்னு வருத்தப்படாதீங்க மாப்பிள்ள. ஹீரோ சொல்றாரு, சரிங்க மாமா அப்படின்ட்டு. அதுக்கப்புறமா அந்த வில்லியோட கூட்டத்தை காமிக்கிறாங்க. சிவனாண்டி, வில்லி, அந்த முத்தூர் 3 பேரு வீட்டுக்கு போறாங்க. அங்க போனதும் சிவனாண்டியோட அம்மா இருக்காங்கல்ல, அவங்க கேக்குறாங்க, டே உனக்கு கொஞ்சம் கூட வெக்கமாவே இல்லையா? எப்பதான் நீ அந்த குடும்பத்தை பழிவாங்க போற? அதுவும் உன் அப்பனை காலி பண்ண அந்த குடும்பத்தை நீ எப்ப பழிவாங்க போற? நீ பாட்டுக்கு இப்படியே பேசிக்கிட்டு இருக்கே தவிர்த்து அந்த குடும்பத்தை நீ எந்த வகையிலயும் பழிவாங்குற மாதிரி தெரியல. இதோ நிக்கிறாளே இவளை வச்சு அந்த குடும்பத்தை பழிவாங்க போறேன் அப்படின்னு இவளை கல்யாணம் பண்ண, கடைசியில ஒண்ணுக்கும் உருப்படாம இவ வீட்டுல வந்து நிக்கிறா. இவளால இத்தனை நாளும் என்ன ஆணுச்சு? ஒரு பிரயோஜனமும் இல்ல அப்படின்னு. அப்ப சந்திரா சொல்றாங்க, இங்க பாருங்க அத்தை, என்னால முடிஞ்ச அளவுக்கு அந்த வீட்டுக்குள்ள இருந்து என்னெல்லாம் சொல்லி கொடுக்கணுமோ, எதையெல்லாம் திருடணுமோ எல்லா வேலையும் நான் பண்ணிக்கிட்டு தான் இருந்தேன். அக்காவுக்கு எதிராக பல விஷயங்களை பண்ணேன். ஆனா அங்க இருக்கிற அந்த டிரைவர் பையன் எல்லாத்தையுமே முறியடிச்சிட்டான். அதனாலதான் எங்களால அக்காவை நெருங்க முடியல. இதோ இன்னைக்கு கூட இத்தனை நாளும் என் அக்காக்காரிக்கு நான் நல்லவளா தெரிஞ்சுக்கிட்டு இருந்தேன். ஆனா இன்னைக்கு அவன் பிளான் பண்ணி அக்காக்காரிக்கிட்ட என்னை கெட்ட பேரு வாங்க வச்சுட்டான். இத்தனை நாளும் நான் சொல்றதுதான் உண்மை அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருந்த அக்காக்காரி இன்னைக்கு என்னை வீட்டை விட்டு துரத்தி அடிச்சிட்டா. இதை கேட்டதும் செம்ம ஷாக் ஆகுறாங்க நம்ம வில்லியோட மாமியார். அவங்க சொல்றாங்க, சரி அந்த டிரைவர் பையன் தான் இதுக்கு காரணம் அப்படின்னா அவனை அப்பவே காலி பண்ணிருக்கலாம்ல. அவனை காலி பண்ணிட்டு அடுத்த பிளான பண்ணா என்ன? அதுக்கு சந்திரா சொல்றாங்க, இங்க பாருங்க அத்தை, அதுக்கு கூட நாங்க ட்ரை பண்ணி பார்த்தோம். அப்பயும் அவன் எஸ்கேப் ஆயிட்டான். எங்களால முடிஞ்ச அளவுக்கு எல்லாத்தையுமே ட்ரை பண்ணி பார்த்தோம். கடைசியில அவன் கிட்ட நான் மாட்டினது மட்டும்தான் மிச்சம். உடனே அவங்க சொல்றாங்க, சரி இருக்கட்டும், இது வரைக்கும் நீ வந்து உன் அக்காக்காரிக்கு மறைமுகமா பிரச்சனை கொடுத்துக்கிட்டு இருந்த. சோ இனிமே ஸ்ட்ரைட்டா அவளுக்கு பிரச்சனை கொடுக்கலாம். சோ நீ எதுக்கும் கவலைப்படாத. இதை கேட்டதும் வில்லி சொல்றாங்க, ஆமாட்ட, அதைத்தான் நானும் யோசிச்சேன். இத்தனை நாளும் மறைமுகமா இருந்து அவளுக்கு பல பிரச்சனைகளை கொடுத்துக்கிட்டு இருந்தேன். இப்ப நான் நேரடியாவே அவளுக்கு பிரச்சனை கொடுக்கலாம்ல அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்காங்க. சிவனாடி சொல்றாரு, ஆமா சந்திரா, இனிமே நம்மளோட டார்கெட் அந்த ஈஸ்வரி தான். அவளை எப்படியாவது அந்த தலைவர் பதவியிலேருந்து நீக்கணும். இந்த ஊருக்கு அவளை கெட்டவன்னு காமிக்கணும். சோ இனிமே நம்ம நேரடியாவே அவளை வந்து பழிவாங்கலாம் அப்படின்னு ரொம்ப ஹாப்பியா பேசிக்கிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் நம்ம மயிலை நேரா ஹீரோ கிட்ட, சகல சின்னத்தை வந்துட்டு இந்த வீட்டுல இருக்கும் பொழுது மறைமுகமா அத்தைக்கு பல பிரச்சனைகளை கொடுத்தாங்க. இப்போ 3 பேரும் ஒன்னா கூடிட்டாங்க. சோ கண்டிப்பா வந்து அமைதியா இருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. அடுத்தடுத்து ஏதாவது ஒரு வகையில நமக்கு பிரச்சனையை தான் கொடுப்பாங்க. இப்ப என்ன சகல பண்றது? அப்ப ஹீரோ சொல்றாரு, நீங்க கவலைப்படாதீங்க, அதெல்லாம் எந்த பிரச்சனையும் பண்ணாலும் கரெக்டா நம்ம கிட்ட சிக்கிப்பாங்க. சோ நீங்க வருத்தப்படாதீங்க. இதை கேட்டதும் அவரும் சரிங்க சகல அப்படின்னு சொல்லிட்டு போனை கட் பண்றாரு. சோ இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோவுக்கு மறக்காம லைக் பண்ணிக்கோங்க. நீங்க லைக் பண்றதுதான் எங்களுக்கு அடுத்து வீடியோ போடுறதுக்கு ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். ஸோ மறக்காம லைக் பண்ணிட்டு இந்த வீடியோவை தொடர்ந்து பாருங்க. அண்ட் கூடவே நம்ம புதுசா ஹேர் கிளிப்ஸ் அண்ட் அக்சசரிஸ் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஸோ நம்ம கிட்ட நிறைய ஆஃபர்ஸ் அவைலபிளா இருக்கு. இந்த ஆஃபரை நீங்க பயன்படுத்திக்கணும் அப்படின்னாலும், இப்ப ட்ரெண்டிங்ல இருக்கிற கிளிப்ஸ் வந்து பை பண்ணணும் அப்படின்னாலும் கமெண்ட்ல ஹாய் அப்படின்னு மெசேஜ் பண்ணுங்க. உங்களுக்கு எப்படி பை பண்றது அப்படின்னு சொல்றேன். வீட்ல இருந்தே பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னாலும் உங்களுக்கு சூப்பரான ஒரு ஆஃபர் இருக்கு. அதோட நம்மளோட இந்த கிளிப்ஸ்ல வந்து ஒரு கிவ்அவே போயிட்டு இருக்கு. மொத்தமா 20 கிளிப்ஸ் கொடுக்க போறோம். உங்களுக்கு இந்த 20 கிளிப்ஸ் வேணும் அப்படின்னா ஹாய் அப்படின்னு மெசேஜ் பண்ணுங்க. ஸோ இந்த கிவ்அவேல எப்படி பார்ட்டிசிபேட் பண்றது அப்படிங்கறத பத்தி உங்ககிட்ட சொல்றேன். இதே மாதிரி இனிமே அப்டேட்ஸ் நம்ம சேனல்ல பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் வீடியோல பார்ப்போம்.